ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மிஸ்டீரியஸ் த்ரில்லர் வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் பார்த்தோன்னா ஃப்ரம். இந்த சீரிஸ் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டவுன்ல தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதோட ரேட்டிங் பார்த்தோன்னா 9 out of 10 கொடுக்கலாம் கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரிஸா இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோன்னா அடுத்தெல்லாம் என்ன நடக்கும், எப்படி இருக்கும்ன்ற ஒரு கியூரியஸா அதிகமா உங்களுக்கு உருவாக்கிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பயங்கரமான ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி கடைசியா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிட்டு போறேன். இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல ஒரு சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டவுன்ல பார்த்தோன்னா நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடக்குது. அவங்களால அது என்னன்றதே யூகிக்க முடியல. அந்த மாதிரியான நிறைய ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் ஒரு ஃபேமிலி பார்த்தோன்னா அந்த டவுனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த டவுனுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால வெளியே போகவே முடியல. ஸோ அவங்க என்னதான் வெளியே போக ட்ரை பண்ணாலுமே சுத்தி அது ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. அதாவது அந்த டவுனுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த டவுனுக்குள்ள ஒன்ஸ் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களால வெளியே போக முடியாது. இதுதான் பார்த்தோன்னா இந்த சீரிஸோட கான்செப்டே. இது மட்டும்தானான்னு கேட்டா இதோட ஒரு ஹைலைட்டான சீன், பயங்கரமான சீன்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இருட்டானதுக்கு அப்புறம் அந்த டவுன்ல இருக்க யாரும் வெளியே வரக்கூடாது. இது மட்டும் இல்லாம உங்க வீட்டோட டோரையும் ஜன்னலையும் எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன்ல இருக்கக்கூடாது. அப்படி தப்பி தவறி வெளியே வந்துட்டாலோ ஜன்னலையும் டோரையும் ஓப்பன் பண்ணிட்டாலோ நீங்க காலி. ஏன்னா மாஸ்டர்ஸும் சொல்லலாம், பெயின் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிலதுங்க நைட்ல தான் பார்த்தோன்னா கும்பலா வருதுங்க. ஆனா பாக்குறது பார்த்தோன்னா மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதுங்க கிட்ட நீங்க நைட்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா காலி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற வீட்டு டோரையுமே வந்து பார்த்தோன்னா தட்டி உங்ககிட்ட மேனிகுலேட் பண்ணி ஸோ உங்களை டோரை திறக்க வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணோம். தப்பி தவறி அந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா காலி. ஸோ இதே போல தான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு, டோர்லாம் சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே தனியாக தான் ரூமில் தூங்கும். ஸோ அதனால மேலே போயிடுச்சு. ஸோ அப்படி மேலே போயிட்டு இருக்கும் போது அந்த ரூமோட ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணோட இறந்து போன பாட்டி மாதிரி வந்து நிக்கிறாங்க. அந்த பாட்டியுமே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஜன்னலை திறக்க வைக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா அந்த மாஸ்டர்ஸால அந்த ஜன்னலையோ டோரு திறக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல போயிட்டு சார் நம்ம பாட்டி தானே அப்படின்னு சொல்லி தெரியாதனமா போய் திறந்துடுது. அந்த குட்டி பொண்ணு அந்த விண்டோவை திறந்த அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமா அந்த பொண்ணை நாரா கிழிச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் பார்த்தோன்னா பயங்கர கொடூரமா மாற கிழிச்சு போட்ட மாதிரி மறுநாள் காலையில காமிப்பாங்க. இது போலதான் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தோன்னா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படா நைட் ஆகும்னு சொல்லி நம்மளே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்படி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு தரமான சீரியஸ் தான் இந்த ஃப்ரம். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்டரிஸான விஷயங்களும் இந்த சீரீஸில் இருக்குது. இப்படி ஒரு பயங்கரமான டவுன்ல இருந்து அவங்க வெளியே போனாங்களா, இல்லை அங்கேயே மாட்டிக்கிட்டாங்களா, இல்லை அங்கேயே மாட்டிக்கிட்டு எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியே. ஏன்னா இந்த சீசன் பார்த்தோன்னா முழுமையாக கம்ப்ளீட் பண்ணல. இது வரைக்கும் 3 சீசன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 3 சீசனுமே பார்த்தோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கியூரியஸாக இருக்கும். கண்டிப்பா ஒர்த்தான சீரியஸ். இப்படி ஒரு தரமான சீரியஸுக்கு எதுக்கு 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தாராளமா 9 கொடுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தா தமிழ் அவைலபிளா இல்ல, ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸை தாராளமா ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். இது 18+ கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியா பார்த்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒர்த்தா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த சீரிஸோட டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு மிஸ்டர் ஆலன் கவின் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேஜ் வரும். அதில் பயோல பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட டைரக்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லா வெப்சீரிஸோட டவுன்லோட் லிங்க்குமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.